பிக் பாஸ் லைவ்ல முகமுடி டாஸ்க் இன்னைக்கு ஆரம்பிச்சு தீவிரமா போயிட்டு இருக்கு. அதுல 2 ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்கலாம். ஆதிரை நினைச்சிருந்தா கொஞ்சம் ஐக்யூ லெவலா யோசிச்சிருந்தா பயங்கரம் பண்ணியிருக்கலாம். அதை கொஞ்சம் ஆதிரை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் சொல்லணும். அதை தாண்டி கடைசியில பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து வச்சிருக்கார். இதுக்கப்புறம் கேம் கொஞ்சம் விறுவிறுப்பு ஆகும். இவனுங்களை நம்பினா வேலையாவது, நம்ம ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு விறுவிறுப்பை உண்டாக்கியிருக்கார். அது என்னன்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நடந்த சில டிஸ்கஷனும் இருக்குது. வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு, வாங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங்லேயே பார்வதி இங்க நிக்கணுமா அங்க நிக்கணுமான்னு ஒரு சில பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. பார்வதி கிட்ட விக்கல் சுக்கிரம் சொல்றாரு, நீ ஓரமா நில்லு, ஓட போறேன். தெளிவா பார்வதி சொல்லிட்டாங்க, நீங்க ஓடும் போது குறுக்கெல்லாம் வரப்போறதில்ல, நான் இந்த மூணுல நிக்கிறேன், நீங்க பாட்டு ஓடுங்க, நான் ஒரு மூணுல தானே இருக்கேன், இதுல என்ன பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஓடி போயிட்டு எல்லாம் அதில் கிட்டத்தட்ட ஓடி அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நல்ல வேலை ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துருவானுங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாம் சறுக்கிட்டு போகிறாங்க, அந்த லெவலில் தான் இருந்துச்சு. அப்போ எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு கடைசியில் 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் இவரு ஃபோட்டோ, யாரு கானா வினோத்தோட ஃபோட்டோ எடுத்துட்டு எஃப்ஜே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து சபரியோட ஃபோட்டோ எடுத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க 2 பேரும். மற்ற எல்லா ஃபோட்டோ வச்சாச்சு. இந்த சுச்சுவேஷன்ல தான் அங்க பார்வதி சபரியோட ஃபைட்டு. பார்வதி அங்கிருந்து வந்தோடனே சபரி ஏன் கேட்கறேன், நீங்க ப்ரோமோல பார்த்த அதே ஃபைட்டு தான் லைவ்லயும், பெருசா கண்டென்ட்லாம் கிடையாது. நான் உள்ள இங்க வந்து நிப்ப உனக்கு என்ன பிரச்சனைன்னு போது உள்ள போய் நில்லு அப்படின்னு. அவங்க அங்கதானே விளையாடிட்டு இருக்காங்க, அங்கேயா நான் போனேன், இங்கதான் நின்று இருக்கேன், இதுல என்ன பிரச்சனை அப்படின்னும் போது நான் உள்ள ஓடும் போது வந்தா கேட்கலாம், நான் இங்க நிக்கிறதுல என்ன பிரச்சனைன்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் நடந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கேப்டன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி இங்க நிக்க கூடாது, எத்தனை பேருக்கு இங்க அப்ளிகபிள் ஆகுது சொல்லுங்கன்றாங்க. பார்வதி எனக்கு கேமை டிஸ்டர்ப் பண்ணலடா, இந்த மூல தானே நின்றுட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு தான் கேட்கறாங்க. இல்ல நீங்க அங்க போய் உட்காருங்க, இங்க போய் உட்காருங்கன்ற மாதிரி சொல்லி ஓட்டு எடுப்பு நடத்துறாங்க. எப்படி பார்வதிக்கு ஒரு ஓட்டு எடுப்பு நடத்து, ஓட்டு போட்டு பார்வதி எடுத்து போய் மூலையில அந்த ஏரியா அந்த சோபா செட் போட்டிருக்கல அங்க போய் நிக்கணும் அப்படின்ற டிஸ்கஷன் அந்த இடத்துல நின்று ஓட்டு போட்டு இது பண்ணோன்னா பார்வதி சொல்லிட்டாங்க, இப்போ எனக்கு ஓட்டு போட்டு முடிவு எடுக்கிறல, இதே மாதிரிதான் எல்லா டிசிஷனும் ஓட்டு போட்டு முடிவு எடுக்கணும், அப்படி ஓட்டு போடுவியா கேப்பியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அங்க மெஜாரிட்டி ஒரு சைடு இருக்கு, ஓட்டு போடணும்னா பார்வதி அங்க போகணும் தான் எல்லாரும் கை தூக்குவாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்கன்றதுக்காக தான் கை தூக்குவாங்க, வேற ஆப்ஷனே கிடையாது இல்லையா. பார்வதி எடுத்துட்டு போய் அங்க நிக்க வச்சுட்டு சபரியும் பார்வதியும் வாக்குவாதம். ஏன்னா அதுல பார்வதி சொன்ன டைலாக் என்னன்னா, சூப்பரா இதைத்தாண்ட நாங்க எதிர்பார்த்தோம். ஏன்னா ஆதிரை கிட்ட இருக்கிறது சபரியோட போட்டோ, எதனாலதான் இங்க சபரியோட ரியாக்ஷன் இதெல்லாம் நடக்குது, பார்வதி இது பேசணும்னா இங்க ரியாக்ஷன் நடக்குது, இது ஒரு பக்கம். அப்புறம் அந்த கேமை ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஐ மீன் என்னன்னா டீல் பேசுறாங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கா டீல் பேசுறது கேம் கிடையாது, டீல் பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நீ சபரி இதை வெயி, போன வாட்டி நம்ம ஒரு டீல் போட்ட மாதிரி தான், நீ எடுத்துட்டு போய் சபரி இதை ஃபர்ஸ்ட் வெயி, 2வது அடுத்து நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஆதிரையில ஒத்துக்கல, நீங்க பண்ணுங்க நாங்க பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நடுவுல எஃப்ஜே என்ன பண்ணா, அந்த போட்டோ மாஸ்கை கைட்டி கீழே வச்சுட்டு அந்த மைக் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆதிரை செம்மையா கேம் பிளே பண்ணிருக்கலாம். அது கீழே வச்ச போட்டோவை எடுத்துட்டு மாத்தி வச்சுட்டு பட்டுன்னு எடுத்துட்டு போய் அவங்க உள்ள வச்சு சபரியை எலிமினேட் பண்ணியிருந்தா கேம் வில் பி இன்ட்ரெஸ்டிங். கானா போட்டோவை மாத்திட்டு எடுத்துட்டு போயிருந்தா இன்ட்ரெஸ்டா இருந்திருக்குமோ. அந்த இடத்துல யோசிக்கவே இல்லை. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பாஸ் பண்ணக்கூடாதுன்றதால பாஸ் இது மாத்தக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க போல. அப்பெல்லாம் கிடையாது, எடுத்துட்டு போய் அங்க வச்சு அதை வந்து தூக்கிட்டு போறதா கேம். அதை பண்ணியிருந்தா ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கா கேம்ல ஒரு ட்விஸ்ட் எடுத்துன்னு வந்திருக்கலாம். ஆதிரை அதை பத்தி யோசிக்கல. ஃபைனலா டீல் என்ன பேசுறாங்கன்னா, ஒரு பக்கம் பிக் பாஸ் விட்டாரு, எப்பா நீ சபரி இது வெய்யி, அடுத்த ரவுண்ட்ல நீங்க யார சொல்றீங்களோ அவங்க நாங்க எடுத்துட்டு போக மாட்டோம், அப்படி அந்த போட்டோ விட்டு போறோன்ற மாதிரி ஒரு டீலை பேசுறாங்க. உடனே இந்த டீலை வந்து சூப்பர் டீலக்ஸ் ஒத்துக்காம என்ன அவங்க ஒரு டீலுக்கு வராங்க. என்ன டீல்னா, நாங்க என்ன பண்றோம், அடுத்த ரவுண்ட்ல நீங்க எங்க போட்டோ எடுக்கக்கூடாது, அடுத்த ரவுண்ட்ல எங்க போட்டோவை யாருமே நீங்க எடுக்கக்கூடாது, நீங்க உங்க போட்டோ உங்களுக்குள்ளே எடுத்துங்கன்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ரவுண்ட்ல வந்து கானா வினோத்தை எலிமினேட் பண்றாங்க. கானா வினோத் டார்கெட்டே இருந்தார் நேத்துலயே, ஏன்னா அவர் வந்து ஃபாஸ்டா ஓடுறாருன்றதால கானா வினோத் தான் டார்கெட். கானா வினோத் எலிமினேட்டட். ரவுண்ட் 2ல என்ன பண்ணியாச்சு, இவங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்க, அவங்க போட்டோ அவங்களே எடுத்துக்கணும். ஆனா ஆப்போசிட் டீம் எடுத்துட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. பட் நீங்க லேட்டா போனா மாட்டிப்பீங்களேன்றது சூப்பர் டீலக்ஸ் யோசிக்கல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2வது பஸ்ஸர் அடிக்குது. கரெக்டா கேம்ல இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள போகும்போது அதுல குறிப்பா கனி இருக்காங்களே, கனி என்ன பண்ணிட்டாங்க, கலையோட போட்டோ வச்சுக்கிட்டு பாத்துட்டு இருக்காங்க. 2வது ரவுண்ட்ல போகும்போது பாத்தீங்கன்னா கலை நம்ம போட்டோ உள்ள போதா இல்லையா, நம்ம போட்டோ உள்ள போனா அதை வைப்போம், இல்லைன்னா வைக்க கூடாதுன்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம கனியோட போட்டோ உள்ள போனதுக்கு அப்புறம் வைக்கிறாங்க. 2வது ரவுண்ட்ல யார் எலிமினேட்டட்னு பாத்தீங்கன்னா அரோரா. பிளான் பண்ண மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கணும்ன்றதான் பிளான் பண்ணாங்க. கரெக்டா அரோராவை தூக்கி கேமா ஆட்டத்தை முடிச்சு விட்டு காலி பண்ணிட்டாங்க. ஸோ அரோரா எலிமினேட்டட். ஸோ 1 அரோரா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கானா வினோத், 4 பேர் அவுட் ஆயாச்சா.
அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகி அந்த அரேஞ்ச்மெண்ட்லயே ஒரு விதமான ஃபேவரிசிசம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். துஷார் வந்து லக்ஸுரி வீட்டாரோட கேப்டனா இல்ல பிக் பாஸ் வீட்டோட கேப்டனா, 2 வீட்டோட கேப்டன். ஆனா அவர் பிக் பாஸ் வீட்டோட ஒரு கேப்டனாகவே செயல்படுகிறாருன்ற ஒரு ஃபீலிங் எனக்குள்ள வருது மக்களே. ஏன்னா 2 சைடுமே ஈக்குவலா பண்ண மாட்டார். அவர் எடுத்துட்டு அவருக்கு சார்பா மேல அவங்களுக்கு ஏத்த மாதிரி 2 கார்னர்ல பிக் பாஸ் விட்டார். ஏன்னா ஓடி போய் ஃபாஸ்டா எடுத்துடலாம்ல. ஏன்னா சென்டர்ல வச்சா எடுக்கிறது கஷ்டம், ஓடி போய் மட்டும் அந்த கார்னர்லயே வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களுமே பண்ணிட்டு இருக்காரு துஷார். இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இப்படி நின்றுட்டு இருக்க டைம்ல பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாரு, ஸோ உங்களோட ஆர்வம் என்கரேஜ் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா தான் பண்றீங்க, அதுல என்ன பண்றேன் நான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன்ற மாதிரி இந்த 2 சூப்பர் டீலக்ஸ் 2 பேர், பிக் பாஸ் 2 பேர், நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன், உங்கெல்லாம் கேம்ல எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதா இல்லையா அப்படின்றத யோசிச்சு ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் டிஃபெண்டரா உள்ள வர போறீங்க, நீங்க வந்து உங்க டீமுக்காக டிஃபெண்ட் பண்ண போறீங்க, இதெல்லாம் பண்ண போறீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. எப்படி டிஃபெண்ட் பண்ண போறீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் கெமி, இன்னொரு பக்கம் அரோரா, இந்த பக்கம் கானா வினோத் மற்றும் பார்வதி போய் ஒரு ஆள் ஹோல்டு பண்ணாலும் லாக்கு, இன்னொரு பக்கம் கெமி ஹோல்டு பண்ணாலும் லாக்கு, இந்த மாதிரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து ஹோல்டு பண்ணலாமா இல்லையான்ற டவுட்ல இருக்காங்க. ஸோ ஐ மீன் நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம்னா போய் தடுக்கலாம், அவங்கள பிடிச்சி ஹோல்டு எல்லாம் பண்ணக்கூடாது. ஹோல்டு பண்றது என்ன கேம்னு எனக்கு தெரியல. அவங்கள ஓட விட்டு அந்த பாக்ஸுக்குள்ள அந்த டோர் அந்த இது வைக்கிறாங்கல்ல, மாஸ்க் எடுத்துட்டு போய் வைக்கிற ஏரியா பக்கம் மட்டும் போகக்கூடாதுன்னு பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட். பட் நீங்க இப்படி அவங்கள விளையாட்டு காட்டலாமே தவிர்த்து போய் ஹோல்டு பண்ணா அது கேம் எப்படின்றதுன்னு தெரியல. பட் இந்த ஒரு டிஸ்கஷன் இப்பதான் ஆரம்பிச்சு இந்த ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க. இதன் மூலியமா பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வேணா பார்க்கலாம். அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி நீ காலில இருந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா கேரக்டர் அனலைசஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்ல இந்த வீக்ல பாய்ஸுக்கு இவ்வளவு மார்க்கு, அதில் நிறைய லவ் கண்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒவ்வொருத்தரும் கேட்டு அரோரா, கமருதீன், கானா வினோத், அதுக்கப்புறம் எஃப்ஜே இல்லை கானா வினோத் மற்றும் துஷாரு, இந்த ஒரு சில நபர்கள் வந்து யார் எப்படி பாக்குறாங்க, ஒவ்வொரு பர்சன் எப்படி பாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு அனலைசிஸ் பண்ண சொல்றாங்க. அந்த அனலைசிஸ்ல என்ன நடக்கும்னா, பிடிச்சவங்க இவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்லணும்ன்ற மாதிரி அவங்க தரப்ப சொல்லும் போது டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்வதி கிடைக்குது. நம்மளோட பார்வையில் இவன் இப்படி இருக்கான், அவங்களோட பார்வையில் இப்படி இருக்கான், அவங்களோட பார்வையில் இப்படி இருக்கான் போது அவங்க பார்வையில் அவங்க ஏன் நல்லவனா தெரியுறாங்க, எதனால என்ன காரணமா இருக்கும்ன்ற மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் கிடைக்குது பார்வதிக்கு. மல்டிபிள் நெகட்டிவ்ஸும் கிடைக்குது. இதன் மூலியமா அவங்களுக்கு அந்த பர்சன்ஸை பத்தி அப்சர்வேஷன் மொத்தம் கிடைச்சிருதா, அதை வச்சு இவங்க பார்வதி ஒரு பயங்கரமான கேம் பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தெரியாம மொத்த ஹவுஸ்மேட்ஸும் எல்லாமே பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை வச்சு அவங்க ஒரு பயங்கரமான கேம் பிளான போறாங்கன்றது மட்டும் இனிஷியல் தாட்டா எனக்கு வந்துருச்சு. ஏன்டா இந்த அனலைசிஸ் பார்வதி மார்க் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ளோல போயிட்டு இருக்கேன்னு யோசிக்கும் போதே நினைச்சேன் பின்னாடி ஏதோ பெருசா பேக்கப் பிளான் வச்சிருக்காங்க. பட் இவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, ஏதோ கேட்கறது மார்க் போட சொல்லுது, நம்ம தோன்றதை சொல்றோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பார்வதி பின்னாடி வச்சிருக்கிறதே வேற ஆயத்தம் இல்ல. அதுக்கேற்ற மாதிரி இறங்கி எப்படி பிளான் பண்ணுவோம் கரெக்டா பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பட் என்ன கொஞ்சம் வாய் தான் அதிகமா இருக்குது. அது அவங்களுக்கு பார்வதியை பொறுத்த வரையும் எதிரி அவங்களே தான், அவங்க வாய் தான் அவங்களுக்கு எதிரி. அதுதான் அவங்களுடைய பிளஸ்ஸுமே. இதை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்றத பார்க்கணும். ஸோ அடுத்து பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கார், என்னன்றதை பார்த்துட்டு வரேன். பாய் கைஸ்.